அவன் சந்தோஷத்தையும் அனுபவிங்க. அதுக்குன்னு அதுக்குன்னு லைஃப்ல சண்டையே போட்டுட்டு இருக்காதீங்கன்னு நான் சொல்லல. சண்டை போடுங்க, அப்பப்போ போடுங்க, 5 நிமிஷம் சேர்ந்துருங்க. சின்ன சின்ன சண்டைகள்லாம் வருது, அது ஒரு சந்தோஷம், அது ஒரு மெமரிஸ். இப்போ அந்த சண்டை கூட இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க. தயவு செஞ்சு கேர்ள்ஸ்க்கு சொல்றேன், இப்ப பாய்ஸ் மனசு கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன்னா பாய்ஸ் நீங்க தொங்கி தொங்கி வர்றதுக்கு அவங்க எப்படி சொல்றது, இப்போ பாய்ஸ் சே போ அப்படின்னு தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இப்போ பாய்ஸ் வரல, எவ்வளவுதான் நம்ம இறங்கி போறோம்னு இறங்கி வர மாட்டாங்க. ப்ளீஸ் தயவுசெய்து பாய்ஸை மட்டும் அழுக விடாதீங்க, அழுகவும் விடாதீங்க. ஏன்னா அவங்க அழுந்தாங்கன்னா நம்ம பின்னாடி வருத்தப்படுவோம். நான் இப்ப வருத்தப்படுறேன். அவனை அப்படி அழுக வச்சேன். நான் ரொம்ப என் பாயை ஹர்ட் பண்ணிருக்கேன். அந்த ஹர்ட் இப்ப நான் அனுபவிக்கிறேன். அவன் எவ்வளவு வெளிப்பட்டிருப்பான்னு நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா இந்த ஆடியோ அவனுக்கு போய் சேர்ந்து என்கிட்ட திரும்பி வருவான்னு ஒரு சின்ன நம்பிக்கை, கண்டிப்பா சேருவான்னு ஒரு நம்பிக்கை. சப்போஸ் இந்த ஆடியோ அவனுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா நான் இந்த ஆடியோ அனுப்பினவங்க எல்லாத்தையும் மறக்க மாட்டேன். பிகாஸ் அவன் என் லைஃப்ல எவ்வளவு முக்கியம் நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். லைஃப்ல உங்க லைஃப்ல இருக்கணும். லவ் இஸ் பியூட்டிஃபுல். ப்ளீஸ் அதை மிஸ் பண்ணிடுறீங்க. நான் மிஸ் பண்ணிட்டு இப்ப உட்காந்துருக்கேன். எங்க லைஃபோட கப்பல் லைஃப் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? சத்தியமா சொல்றேன், கப்பல்ஸ் புரிஞ்சுக்கிங்க. சண்டை போடாதீங்க, போட்டாலும் அந்த நிமிஷமே சேர்ந்துருங்க. பிரேக் ஆஃப்னு உங்க லைஃப்ல வச்சுக்காதீங்க. அந்த வழியை அனுபவிக்காதீங்க.